வெல்கம் டு ஸ்டைல் பூல் சேனல். இன்றைக்கி நாம் ஆரஞ்சு பேஸ்கெட்டோட லீஃப் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம லீஃப் பின்னுறதுக்கு 2 அடிக்கு இதே மாதிரி 2 ஒயர் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டைல் பூல் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ இந்த ஒயரோட நல்ல பக்கம் மேலே இதே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு இந்த 2 ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணிடலாம். 2 ஒயரும் இதே மாதிரி ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது ஒயரையும் இதே மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 4 ஒயர் கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 2 ஒயரையும் என்ன பண்ணணும், சேர்த்து ஒரு ஃப்ளவர் பின்னிடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து பின்னுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கேப் கிடச்சிரும். அப்புறம் லீஃப் லூஸாக இருக்கும், அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து பின்னணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பின்னியாச்சு. அடுத்தது 3வது ஒயர் 4வது ஒயரை எடுத்து இன்னொரு ஃப்ளவர் பின்னிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பின்னும்போது இதே மாதிரி லூஸாக தான் வரும், அதை நம்ம இழுத்து டைட் பண்ணி பின்னணும். இப்போ பாருங்கள், 4 ஒயரில் நம்ம 2 ஃப்ளவர் பின்னியாச்சு. பாருங்கள், இங்கே 4 ஒயர் இருக்குது மேலே. இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நம்ம 4 ஃப்ளவர் பின்னணும். ஒரு அடிக்கு ஒரு ஒயர் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சொருகிறதுக்கு விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு கீழே வச்சு இங்கே ஒரு ஃப்ளவர் பின்னிடணும். அடுத்தது நமக்கு இதே மாதிரி 4 ஃப்ளவர் வரும். இப்போ 2வது ஃப்ளவர் பின்னியாச்சு. அடுத்தது 3வது ஃப்ளவரும் பின்னிடலாம். நாலாவது ஃப்ளவரையும் பின்னியாச்சு. பாருங்கள், இந்த ஒயர் கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு இருக்கும். அடுத்தது இன்னொரு ஒரு அடி ஒயர் கட் பண்ணிக்கலாம். சொருகிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இப்போ நம்ம 2வது ரோ பின்னிடலாம். 2வது ரோவோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பின்னிடலாம். இதே மாதிரியே நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்தது ஒரு அடிக்கு நம்ம 2 ஒயர் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இதுக்கு மேலே நம்ம 2 ரோ பின்னணும். ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ நமக்கு 4 ரோ கிடச்சிருக்கு. மேலே 4 ஒயர் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரையும் செகண்ட் ஒயரையும் எடுத்து ஒரு ஃப்ளவர் பின்னிடலாம். 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் எடுத்து இன்னொரு ஃப்ளவர் பின்னிடலாம். இப்போ இந்த 2 ஒயருக்கும் மேலே ஒரு இடத்துல கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற இந்த இடத்துல இன்னொரு ஃப்ளவர் பின்னிடலாம். அவ்வளோதான், நமக்கு அழகான லீஃப் கிடச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம அழகாக பின்னாடி சைடு சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த மேலே இருக்கிற இந்த 2 ஒயரையும் நம்ம சைடில் சொருகி விடணும். மேங்கோ பேஸ்கெட்டில் நம்ம 2 மாடல் பின்னிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு மாடலுக்கான லீஃப் இதே மெத்தடில் தான் நம்ம பின்னிருந்தோம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற இந்த பெரிய ஒயரை நம்ம நேராக இதே மாதிரி சொருகி விடணும். நம்ம இது பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் பேஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். நம்ம லீஃப் பின்னால் தான் அதுக்கான ஷேப் நமக்கு அழகாக கிடைக்கும். அதனால தான் நம்ம லீஃப் பின்னுறோம். மேங்கோ பேஸ்கெட் மாடல் 1, மேங்கோ பேஸ்கெட் மாடல் 2, அடுத்தது ஆரஞ்சு பேஸ்கெட். இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். மேங்கோ பேஸ்கெட்டில் நம்ம 2 மாடல் பின்னிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு மாடலுக்கான லீஃப் இதே மெத்தடில் தான் நம்ம பின்னிருந்தோம். அடுத்தது சைடில் இருக்கிற இந்த ஒயர்ஸை நம்ம சொருகி விட்டுடலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடும், ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடும் நம்ம இதே மாதிரி சொருகணும். ஒரு ஒயரும் சொருகினதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஈஸியாக சொருக முடியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற ஒயரை அழகாக சொருகி விட்டுடலாம்.
இப்போ ஃபுல்லாக சொருகியாச்சு. நம்மளோட அழகான லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ட்ரெயிட் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாவ் அ நைஸ் டே.